அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது எந்தெந்த வீட்டில் மகாலட்சுமி அம்மன் அவர்கள் இருப்பார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். மிகவும் செல்வ செழிப்பை கொண்டுள்ள தெய்வமாக மகாலட்சுமி அவர்கள் விளங்குகிறார்கள். அஷ்டலட்சுமிகளில் இருக்கின்ற ஒவ்வொரு லட்சுமியும் நமக்கு தேவையானத செல்வங்களை வாரி வழங்கும் ஒரு மூல தெய்வமாக இப்பொழுதுமே நம் பக்தர்கள் பெரும் நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது அவற்றில் ஒவ்வொரு லட்சுமியும் கொடுக்கின்ற சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக குழந்தை பெறு தருபவளாக, ஏதாவது குழந்தை வரம் தரக்கூடிய கடவுளாக சந்தான லட்சுமி அம்மன் திகழ்கிறார். அடுத்து நீங்கள் ஒரு அரசாங்க பதவி இல்லை வேறு ஏதேனும் துறை சார்ந்த ஒரு உயர் பதவியை பெற உங்களுக்கு அந்த பதவி சரியான நேரத்தில் அமைத்து தருபவளாக கஜலட்சுமி என்னும் தோற்றத்தில் லட்சுமி அம்பாள் விளங்குகிறார்கள். நீங்கள் ஒரு ஏழ்மை நிலையில் இருந்து உங்களது வாழ்க்கை மிக சிறந்த பாதை பயணிக்க நினைக்கும் போது உங்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரும் செல்வ வளமாக திகழும் வித்யா லட்சுமி எனும் அவதாரத்தில் லட்சுமி அம்பாள் விளங்குகிறார்கள். நாம் பயத்தில் ரொம்ப அதிகமாக நடுங்கி கொண்டிருக்கும் போது நமக்கு மிகுந்த தைரியம் தன்னம்பிக்கையும் கொடுக்கும் தாயாக மூலவராக நம் லட்சுமி அதாவது வீரலட்சுமி நமக்கு உறுதுணையாக வருகிறார்கள். மேலும் நமக்கு ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் செய்யும்போது அதில் வெற்றி தோல்வி என இரு பக்கங்கள் உண்டு. ஆபரணம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் வெற்றியை மட்டுமே தன் வாசம் பக்கம் இழுத்து நம்மிடம் கொடுக்கும் ஒரு ஆற்றலாக கருணலட்சுமி நம் வாழ்வில் தனிப்பட்ட வாழ்வில் ஒரு முக்கியத்துவமாக விளங்குகிறார்கள். இப்படி லட்சுமி அம்மன் பல்வேறு தோற்றங்களில் நம்முடைய வாழ்வில் பயணம் செய்து நம் வாழ்க்கையை மிக அழகாக மாற்ற ஆற்றல் கொண்டவராக திகழ்கிறார். சரி, இப்படி அனைத்து லட்சுமி நம் வீட்டில் ஒன்றாக இருக்க வேண்டுமானால் இந்த அனைத்து லட்சுமி நாம் சேர்த்து அஷ்டலட்சுமி என்று நாம் அன்போடு அழைக்கிறோம். அப்படி அந்த அஷ்டலட்சுமி நாம் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் உனக்கு அருள்பாலிக்க நாம் அதிகாலை எழுந்து கொல்லைப்புற வாசலை முதலில் திறந்து வைக்க வேண்டும். அதற்கு பின்னர் தலைவாசலை நாம் திறக்க வேண்டும். இவ்வாறு நாம் திறக்கும் போது அந்த அஷ்டலட்சுமி ஆனவள் நாம் பயணிக்கிற ஒரு பாதியாக நம் வீட்டை மாற்றுகிறார்கள். மேலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வரும்போது இந்த இரு நாட்களிலுமே சரி நேரத்தை தவறவிடாமல் குறிப்பாக 5 முகம் இருக்கின்ற ஒரு குத்து விளக்கை நாம் ஏற்றி நம் குடும்பத்தினருடன் மனதார வழிபட வேண்டும். இது அஷ்டலட்சுமி நம் வீட்டில் குடியிருப்பதற்காக நாம் வேண்டும் ஒரு வழிமுறையாகும். குறிப்பாக அன்றைக்கு நம் வீட்டில் எந்த ஒரு சுமங்கலி பெண்களும் நம் வீட்டில் நுழையும் போது அவர்கள் நம் மனதார வரவேற்று நல்ல ஒரு அன்பான முகத்துடன் அந்த சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தண்ணீர் போன்றவற்றை அவர்கள் அருந்த நாம் அன்போடு கொடுக்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு மஞ்சள் கிழங்கு போன்றவற்றை உங்கள் வீட்டில் இருந்தால் அதனையும் அந்த சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். இவ்வாறு நாம் அந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் இப்படி நாம் வழிமுறைகளை பின்பற்றும் போது நாம் தெரிந்தும் தெரியாமலும் பிறருக்கு செய்த பாவங்கள் போன்றவை அனைத்துமே விலகிவிடும். அதனை அஷ்டலட்சுமி அம்மன் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்பது உண்மையான நம்பிக்கையாகும். பௌர்ணமி போன்ற வரும் நாட்களில் மாலையில் குடும்பத்தினருடன் நன்கு குளித்து குறிப்பாக சக்திய நாராயணரை துளசி மாலையால் மற்றும் செண்பக மலர்களால் அவரை அர்ச்சனை நாம் செய்து பின்னர் அவருக்கு பால் பாயாசம் கற்கண்டு பல வகை போன்றவற்றை அவருக்கு அபிஷேகம் செய்து மனதார நாம் வணங்கிய பின்னர் நாம் இரவு உணவு செல்ல வேண்டும். அதே மாதிரி குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி உங்களுக்கு ஒரு சீராகவோ அல்லது அன்பளிப்பாகவோ அளிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களை எந்த காலத்திலும் இருக்கவும் தானமாக அளிக்கவும் கொடுக்கக்கூடாது. மேலும் 7 வெற்றிலை பாக்கு திருநீர் புதிய ஆடையில் தங்க நகைகள் போன்றவற்றை இரு கரங்களால் அவரை வரவைத்து வேண்டுதல் வேண்டும். குறிப்பாக வளையல் சீப்பு குங்குமம் கண்மை மஞ்சள் கண்ணாடி ஆகியவற்றை தேங்காயுடன் மரத்தில் வைத்து தானம் நீங்கள் செய்ய போவதாக இருந்தால் தானம் அளிக்கும் உங்களுக்கு லட்சுமி தேவி என்று உறுதுணையாக வருவார்கள். மேலும் இவ்வாறு நாங்கள் கூறும் வழிமுறைகளை நீங்கள் முறையாக பின்பற்றி செய்து வந்தால் நாம் வணங்கும் அஷ்டலட்சுமி அம்மன் நம்முடைய வீட்டில் முழுவதுமாக குடிகொண்டு நம் வாழ்வை மிகவும் ஒரு செல்வந்தனாக வாழும் நிலையில் நமக்கு உறுதுணையாக ஏற்படுத்தி தருவார்கள். உங்கள் வாழ்க்கை வெற்றியடைய எங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.